வெற்றி வாகை சூடப்போகும் கும்பராசி அன்பர்களே, இந்த செவ்வாய் வக்ர பெயர்ச்சி மிகுந்த யோகத்தை கொடுக்க போதுங்க. ஜென்ம சனியில் இந்த மாதிரி ஒரு யோகம் வந்திருக்கு, அதை சரியாக பயன்படுத்திக்கணும். ஜென்ம சனியில் நீங்கள் நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, இந்த சனி வக்கரமாக இருக்கும்போது கூட எங்களுக்கு பரவாயில்லைங்க, வக்கர் நிவர்த்தி அடைஞ்சப்பறம் திருப்பி 7.5 சனியோட தாக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, எப்போ தாங்க மார்ச் 29 ஒரு சனி பயிற்சி அடையுங்க, அதுக்கப்புறமா நல்லா இருக்குமா, இந்த பல கேள்விகள் கேட்டுருந்தீங்க இல்லையா? அதற்கு இந்த சில மாதங்கள் உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகிறாங்க. குறிப்பாக ஜனவரியிலேருந்து பிப்ரவரி மாதம் ஒரு 10ஆம் தேதி வரைக்கும் ஒரு சின்ன ஒரு யோகம், அது இந்த செவ்வாயின் தன்மை மூலம் வரப்போது சரியாக பயன்படுத்திக்கிட்டால் ரொம்ப வளர்ச்சியாக இருக்கும். அது என்ன ஏதுன்னு பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். முதல்ல உங்கள் ராசி ஜென்ம சனியாக இருக்குது. உங்கள் முயற்சி ஸ்தானாதிபதி, உங்கள் கர்மஸ்தானாதிபதி அவர் தான் செவ்வாய். அவர் உங்கள் 6ஆம் இடம் மறைஞ்சு இருந்து இருக்கார். வக்கர் நீச்சம் பெற்று மறைஞ்சிருந்தாரா? இப்போ எல்லா தொழில் சம்மந்தப்பட்டது சரி, முயற்சி எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவான மாதிரியே இருந்தது இல்லையா? இப்போ அந்த இடத்துல வக்கரம் வரும்போது உச்சஸ்தானாதிபதியாக இருந்துங்க. முதல்ல எதிரிகளை வெல்லுதல், வேலை சம்பந்தப்பட்டதில் வேகம் அதிகரித்தல், தைரியம் வீரியம் அதிகரித்தல். தைரியமாக அதை பண்ணலாங்கிற அம்சம் உண்டு. தொழில் அப்படிங்கிற பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் இம்ப்ரூவ் பண்ணணும், அதுக்குண்டான ஐடியாக்கள் கிடைக்கிறது. புதிய தகவல்கள் தானாக தேடி கூட்டு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் வருகிறது. இத்தனை விஷயங்கள் நடக்குதுங்க. அப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் ஒரு ஐடியாக்கள் கிடைக்கிது, ஒரு கூட்டாக இருக்கலாம், தனித்து இருக்கலாம், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வருகிற கால சூழ்நிலை வந்தாச்சு. 6ஆம் இடத்துல ஒரு கிரகம் நல்ல 6ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு வேலை, நோய் நொடிகள், கடன் சம்மந்தப்பட்ட இத்தனை அங்கே தானே. அப்போ வேலை சம்மந்தப்பட்டதில் இம்ப்ரூவ்மெண்ட் வருகிற சூழ்நிலை உண்டு. அங்கீகாரம் கிடைக்கிறது. அவமானத்துக்கு ஒரு வெளிச்சமாக மரியாதையாக வரப்போகுது. உடல் உபாதைகள் 6லிருந்து 12ஆம் வீட்டை பார்த்து இந்த கால்வலி, வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவு, ஒன்று மாற்றி ஒன்று, இந்த மருந்துக்கு இந்த கடைக்கு போனால் இந்த மருந்தில் வேறு மருந்து இருக்குங்கிறாங்க, இந்த டாக்டர் போனால் அந்த டாக்டரில் வேறு டாக்டர் போனால் மருந்து வேறு மாதிரி, இது மாதிரி டாக்டரு மருந்து மாத்திரை இதே தொந்தரவு. கால்வலி சரியானா இப்போ மூட்டு வலி வந்திருக்குது, இப்போ கழுத்து வலி வந்திருக்கு, அது ஏதோ ஒரு எலும்பு சம்மந்தப்பட்டது, ரத்தம் சம்மந்தப்பட்டது மாற்றி வந்திருக்குது இந்த கும்பராசிக்கு. சரி, இவங்களுக்கு இதெல்லாம் இல்லைன்னா இவங்க தாயின் உடல் உபாதை பற்றி பேசுகிறது. ஆக மொத்தம் ஏதோ ஒரு மெடிக்கல் செலவு வந்துக்கிட்டே இருந்தது இல்லையா? இப்போ அது ஸ்டாப் ஆகுது, உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்குது. ஆக மொத்தம் ஹெல்த் வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட். அடுத்த நல்ல காரியத்தை பார்ப்போம். திருமணம். உங்கள் 7ஆம் அதிபதி 11ஆம் ஸ்தானத்தில் இருக்கார், எந்த தங்குதடை இல்லாமல் இருக்க மறைஞ்சில்ல. இந்த நேரத்தில் திருமணத்துக்குண்டான வாய்ப்புகள் அதிகரிக்குதுங்க. 7 சனி பார்க்க தப்பு இல்லை. 7 சனி பார்க்கும்போது கூட சுக்கிர பகவானும் சேர்ந்து பார்க்கறதுனால திருமணத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் இடத்துலையும் 8 ராகுக்கு எதிர்ப்பு. ராகுக்கு பரிகாரங்கள் நிறைய நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த பரிகாரங்கள் செஞ்சு ஜாதக ரீதியாக இல்லைனா கோச்சார ரீதியாக பண்ணிட்டா இன்னும் வளர்ச்சி. திருமணத்துக்குண்டான தங்குதடை இல்லாமல் விலகுது. படித்த வேலைக்கு செல்கிற வரன் வரும். பொருளாதார தன்னிறைவு உண்டு. சொத்து சுகங்கள் சேர்க்கிற சூழ்நிலை. இப்போ தான் பார்த்திங்கன்னா சொத்து வாங்கணும், இடம் வாங்கணும், வண்டி வாங்கணும், ஒரு அழகான ட்ரெஸ்ஸு வாங்கணும், ஒரு நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இப்போ அதிகரிச்சிருக்கு. இந்த கும்பராசி இத்தனை நாளாக ஏதோ வாழ்ந்தால் போதும், உயிரோடு இருந்தால் போதும், இந்த கமெண்டெல்லாம் போட்டிருக்கீங்க உயிரோடு இருப்போமா அப்படி நெகட்டிவாலாம் பேசக்கூடாது. பொதுவாகவே நிறையா பாசிட்டிவிட்டி இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு நெகட்டிவான தாட்டிலேருந்து வெளியே வாங்க. எல்லா கிரகத்துக்கும் எல்லா ராசிக்கும் ஒரு சில வருடங்கள் பாதிப்பு வந்தால் வரும், இன்க்ளூடிங் அஸ்ட்ராலஜர். அதான் உண்மை. அப்போ உங்களுக்கு நல்ல நேரம் வரும், தைரியமாக இருங்க. இந்த பயிற்சி நடந்ததுக்கப்புறம் இன்னும் யோகமாக இருக்கும். இது ஒரு சின்ன ஒரு பூஸ்ட்டு மாதிரி. ஃபஸ்ட்டு தைரியமாக இருக்கலாம். தொழில் நல்லா இருந்து வருமானம் வந்துட்டாலே நல்ல விஷயம் இல்லையா? 2ஆம் இடத்துல ராகு 8ல் இருக்கனால வாய்ப்புகள் வெளிநாடு சம்மந்தப்பட்டது, சினிமா சம்மந்தப்பட்ட துறையினருக்கும் சரி, புது முயற்சிகள் சம்மந்தப்பட்டது, அரசு வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் யோகமாக இருக்குது. இந்த பேங்கிங் செக்டாருக்கு மிகுந்த யோகம். சுக்கிர பகவான் குரு பகவான் நல்ல ஸ்தானத்தில் இருக்குது. அந்த வீடு மாறினவங்களுக்கு புதுசாக வீடு மாறியிருக்காங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தை மாதம் மாற போகிறீங்க. வீடு மாற்றத்தின் மூலம் ஆதாயம், வீடு கட்டுற யோகங்கள். பொதுவாக ஜென்மசனி நிறைய பேர் வீடு கட்டி தடை ஏற்பட்டுருச்சு. பாதி பேர்த்துக்கு பாதியில் நிற்கிதுங்கிறாங்க. அட்வான்ஸ் கொடுத்துட்டோம், வாங்கலாமா வேண்டாமா நின்னது பல பேர். ஸோ அட்வான்ஸ் கொடுத்துட்டோம், இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா பிரச்சனையாக இருக்குது, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அட்வான்ஸ் வாங்கினா போயிடுமா, இல்லை கடன் வாங்கினா சமாளிச்சிருவானா, இந்த மாதிரி பல குழப்பங்கள் இல்லையா? குழப்பத்திலிருந்து நிவர்த்தி அடைஞ்சு நல்ல வழியாக வரப்போகுதுங்கிறது மாற்று கருத்து இல்லை. அப்போ இந்த தைரியமாக நீங்கள் போகலாம். பொதுவாக மாணவர்கள் தான் இந்த நேரத்தில் மாணவர்கள் படிக்கிற யோகம் இருக்குது, நல்லா படிங்க. ஜென்ம சனி உங்களுக்கு பெரிய பாதிப்பு கொடுக்கல. 4ஆவதுல குரு இருக்கிறனால
குரு பகவான் நல்வழிப்படுத்துகிறார். அதனால் படிப்பு சம்மந்தப்பட்டு நல்லா போகுது, தைரியமாக இருங்க. 5, 8க்குரிய புதன் 11 மொத்தம் உங்கள் ராசிக்கு 11ஆம் ஸ்தானத்தில் 10, 11 தான் பயணிக்கிறார். ஆக மொத்தம் உங்கள் குலதெய்வ அனுகிரகம் உண்டு, படிக்கின்ற ஆதாயம் உண்டு, நண்பர்கள் உதவுவார்கள், நண்பர்கள் வகையில் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. புது புது ஐடியாஸ்கள் இப்போ தான் க்ரியேட்டிவிட்டிலாம் நல்லா வரும். நல்லா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சனி பகவான்னா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். உங்கள் 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறனால 2ஆம் அதிபதி 4ல் வக்ரம் பண்ணுறதுனால இந்த சொன்ன உறுதியான செயலினா விட்டுட்டு போயிடறான் அப்படிலாம் சொல்லக்கூடாது. கமிட்மெண்ட் கொடுக்கும்போது நான் இதை பண்ணியே அவன் பண்ணலைன்னா நான் அதை பண்ணிடுறேன் இது பண்ண அப்படி வாக்கு அப்படி அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் பண்ணலைன்னா வேலையை விட்டு போயிடுறேன், இது நடக்கலைன்னா நான் அப்படி பண்ணிடுறேன், சத்தியமாக நடக்காமல் அப்படி அந்த கமிட்மெண்ட் பண்ணால் ராகு வக்ரம் கிரகம் 2ஆம் அதிபதி வக்ரம்னா அப்படி கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக கால சூழ்நிலையில் கேட்டு பொறுமையாக பேசி பழகணும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க, இந்த கும்பராசிக்கு அது ஒரு தன்மை உண்டு. உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கா, சின்ன பரிகாரங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான பரிகாரம் தெரியுங்களா? ஃபஸ்ட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரம் தூங்கி எந்திரிச்சு அப்புறம் ஒரு முக்கிய முடிவெடுங்க, சக்ஸஸ் ஆயிரும். அவசரப்படாமல் வயிறு நிறையாமல் தூக்கம் சரியாக இல்லாத நேரத்தில் முடிவெடுத்த தவறாக போகும். அது குறிப்பாக இந்த நேரத்தில். ரைட். இப்போ ஒரு சில பரிகாரங்கள் இருக்குது, ஒரு சில ராசி எண்கள் நிறங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் சொல்கிறேன். அதற்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும், இந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. உறுதியாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் மூலம் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்து தரேன். ரைட். இப்போ குறிப்பாக என்னென்ன அந்த கொஸ்டின் நிறைய கேள்விகள் கேட்டு அந்த கேள்விகளுக்கு நான் பதிலும் இங்கே கொடுத்துட்றேன். இந்த கேள்வியில் கேட்டது என்னென்னா, இந்த கணவன் மனைவி திருமணம் நடக்குமா, வேலையில் உறுதியாகுமா, இது மாதிரி கேட்டிருக்கீங்க. திருமணத்துக்கு உண்டான பதில்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். திருமணம் உறுதியாக உண்டு. திருமணத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ராகுக்கு இது பரிகாரங்கள் வேணால் பண்ண வேண்டி வரும். அதனால் திருமணம் சம்பந்தப்பட்டது வாய்ப்பு உண்டு. இன்னும் அதிகரிக்க சுயம்பர பார்வதி மந்திரம் கேட்டுட்டு வர வளர்ச்சி. திருப்பி சொல்கிறேன், சுயம்பர பார்வதி மந்திரம் யூடியூப்பில் இருந்து அதுக்கு யாகம் அந்த மாதிரிலாம் பண்ணலாம். இந்த நேரத்தில் ஒரு கடவுள் வழிபாடு தேவைப்படுது. வராகி அம்மனை வழிபாடு செய்யும்போது மன தைரியம் கிடைக்கிற சூழ்நிலை உண்டு. இதை கும்பிட்டுக்கலாம். இதை பண்ணாலே இன்னொரு இருக்கும். இந்த கமெண்டில் இன்னொரு கேள்விகள் இருந்தது. கடன் அடைச்சிருவோமா, வேலை கிடச்சிருமா? கடன் சம்மந்தப்பட்ட அடைக்கக்கூடிய அம்சம் உண்டு. கும்பராசிக்கு கடன் இருக்கும், கடன் அடைச்சிருவாங்க. கடன் அடைச்சி அடுத்து வளர்ச்சியும் உண்டு. வட்டி கட்டுதல், வட்டி கட்டின வரை இப்போ வட்டி கட்டிகிட்டு இருக்கீங்க, பின்னாடி வட்டி வாங்குகிற சூழ்நிலைக்கு வந்துடும். அந்தளவுக்கு டெவலப் ஆயிரும். ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட முதலீடுகள் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். நிறைய பேர்த்துக்கு விரயம் ஏற்பட்டிருக்கு. பெரிய முதலீடுகள் பண்ணக்கூடிய அம்சங்கள் கொஞ்சம் பார்த்து நிதானமாக பண்ண வேண்டிய காலகட்டம். இடம், நகை இதெல்லாம் பண்ணலாம். பெரிய முதலீடுகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ண வேண்டிய கால சூழ்நிலை உண்டு. ஜென்மசனி அது மாற வேண்டும். மாறினதுக்கு அப்புறம் தான் நிறைய மாற்றங்கள், நிறைய சம்மந்தப்பட்டது, புது தொழில்கள், நிறைய வளர்ச்சிகள் வருகிற காலகட்டமாக இருக்குது. ரைட். இப்போ ஒரு சில ராசி எண்கள் நிறங்கள் இருக்குது, அதெல்லாம் பற்றி சொல்கிறேன். யாருக்கா அதுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் வேணும், ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து பார்க்க எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். முக்கியமான ஒரு எண்கள் இருக்குது. உங்களுக்கு என்னென்ன எண்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, 6ஆம் நம்பர், 3ஆம் நம்பர், நீங்கள் 4ஆம் நம்பர் இதை பயன்படுத்தலாம். இந்த எண்கள்லாம் பயன்படுத்தும் போது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். வராகி அம்மன் சொன்னேன் இல்லையா, இன்னொரு அம்பாள் இருக்கார். அது துர்க்கையாக இருக்கலாம், இல்லை பகவதி, இந்த கேரளா பக்கம் பகவதி. இந்த துர்க்கை அல்லது பகவதி இந்த அம்சத்தில் இருக்க ஒரு ஆயுதமுள்ள ஒரு பெண் தெய்வங்க. அதுதான் கான்செப்ட். ஆயுதமுள்ள ஒரு பெண் தெய்வம், கொஞ்சம் உக்கரமாக இருக்கிற தெய்வத்தை இப்போ வழிபாடு தேவைப்படுகிறது. இது உங்களுக்கு நிறைய விஷயத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது மாற்றுக்கருத்தில். திருமணமாக இருக்கலாம், பொருளாதார ரீதியாக, உடல்நிலையிலிருந்து எல்லாமே டெவலப் ஆக இருக்க இந்த தெய்வங்கள் தேவைப்படுகிறது. இதை வழிபாடு பண்ணி பாருங்கள், மிகுந்த மாற்றத்தை கொடுக்கும். வேறு ஏதாவது கேள்விகள், சந்தேகம் இருந்தால் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் பதில் கொடுக்கப்படும். இல்லை அடுத்த வீடியோ கொடுக்கும்போது கூட பதில் சொல்வோம். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.